இடத்திலே கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நேற்று ஜெபிக்கும் பொழுது என்னால ஜெபமே பண்ண முடியல. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தானியேல் நேபுகாத் நேச்சாரு கீழே இருக்கிறாரு. அல்லேலூயா. பாபிலோன்ல தான் தானியேல் இருக்கிறார். எகிப்துக்கு அடிமையாய் யோசேப்பு என்ன பண்ண போறாரு? கொண்டு போகப்படுகிறார். இஸ்ரவேலில் இருந்து எகிப்துக்கு என்ன பண்றாரு? கொண்டு போகப்படுகிறார். இங்கு நெகேமியா பாபிலோனிலே சிறையாய் கொண்டு போகப்படுகிறார் ஜனங்களோடு. ஆனா எல்லா தேவ மனிதர்களும் தாங்கள் இருக்கிற இடத்திலே தேவனுடைய சித்தத்தை செய்தார்கள். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. அப்புறம்தான் ஆண்டவர் இருக்கிற இடத்துல தேவனுக்கு பிரியமாய் வாழ தங்களை ஒப்பு கொடுத்ததுனாலே, ஆத்துமாக்களை குறித்ததான பாரம் இருந்ததுனாலே, தேவனுடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று தாவீது சொல்லுகிறார். அதே வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் என்ன பண்றாரு? புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்படி இருக்கிற இடத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? இதுதான் இன்றைக்கு நமக்குள்ளாய், உங்களுக்குள்ளாய், எனக்குள்ளாய் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. அல்லேலூயா. இப்ப தேவன் நம்மை வைத்திருக்கிற இடத்துல, இப்ப தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சபையிலே நாம் எப்படி இருக்கிறோம்? இது வளர்ந்து பெருகணும். இது இன்னும் அநேகருக்கு பிரயோஜனமாய் மாறணும். இது அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கணும், அநேகருக்கு கனி கொடுக்கணும், ஜீவ விருட்சத்தை போல காணப்படணும், அநேகருடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொண்டு வருகிற, இருளை மாற்றுகிற ஒரு நல்ல வெளிச்சமாய், ஒரு விளக்காய் தேவன் நம்மை, நம்முடைய ஊழியத்தை, சபையை மாற்ற வேண்டும். அல்லேலூயா. அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் இதை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இதற்கு எவ்வளவாய் நாம பிரயாசப்படுகிறோம், எவ்வளவு அதிகமாய் ஜெபிக்கிறோம், எவ்வளவு அதிகமாய் நம்முடைய இருதயத்தில் பாரப்படுகிறோம். இதுதான் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி. அல்லேலூயா. அதிகமாய் என்ன ஐயா அந்த கேள்வியை நேரடியா கேட்டாரு. எனக்குள்ள அதிகமாய் கேட்கப்படுகிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? நாம மாத்திரம் போய் ஜெபிச்சா போதுமா? நாம மாத்திரம் ஆராதிச்சா போதுமா? நம்முடைய குடும்பம் மாத்திரம் வந்தா போதுமா? இன்னும் எத்தனையோ பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பாவங்களிலே தேவனை அறிந்தும் தேவனுடைய சமூகத்துக்கு வர முடியாம இருக்கிறாங்க. அல்லேலூயா. இதுல ரெண்டு விதமான நபர்களை நம்ம பார்க்க முடியும். ஒன்று தேவனை அறிந்தவர்கள், இரண்டாவது தேவனை அறியாத ஜனங்கள். அல்லேலூயா. எல்லாருக்கும் இயேசுனா யாருன்னு தெரியும். நேற்று ஒரு ஹோட்டல்ல வரும் பொழுது ஒரு ஹோட்டலுக்கு போனோம். எம்மதமோ சம்மதம்னு போட்டு 3 அடையாளங்கள், சிலுவை, முஸ்லீம்காரங்க போடுற அந்த அடையாளம், அப்புறம் கோயில் அந்த சிம்பிள் எல்லாம் போட்டு எம்மதமோ சம்மதம். அல்லேலூயா. அப்படியா ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரே மெய்யான தேவன். அல்லேலூயா. இப்படி எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுகிற 10ஓடு 11 ஆண்டவரை நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ இப்போ ஆண்டவரை அறிந்த ஜனங்களை ஒரு பக்கம் வச்சுக்கலாம், ஆண்டவரை அறியாத ஜனங்கள். ஆண்டவரை அறிந்த ஜனங்கள் யாரு? சபைக்கு வருகிற, தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே அவரை விசுவாசித்து பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பை பெற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்ற தேவனுடைய ஜனங்கள். அல்லேலூயா. இதற்கு ஒருபடி மேல போய் அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. இப்போ இவர்களுக்கு தேவன் ஒரு கேள்வியை, நமக்கு தேவன் ஒரு கேள்வி வச்சிருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட பாவ மன்னிப்பாகிய அந்த ரட்சிப்பை, தேவன் நமக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தை வைத்து கொண்டு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அல்லேலூயா. சிறு மந்தையாவே இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்கிறோமா, அல்லது ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் நாம் காணப்படுகிறோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கிற இந்த சபையிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த இடத்திலே தேவனை எந்த அளவுக்கு நம்ம உண்மையாய் அவரை ஆராதிக்கிறோம், எவ்வளவு உண்மையாய் நாம் வாழ்கிறோம், எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அல்லேலூயா. இதை பொறுத்துதான் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை நமக்காக கொடுப்பார். அல்லேலூயா. இருக்கிற இந்த சபையிலே, இருக்கிற இந்த ஆராதனையில நம்ம நேரத்துக்கு வர முடியல, இருக்கிற இந்த ஆராதனைக்கு தடை இல்லாமல் வர முடியல, இருக்கிற இந்த ஆராதனையிலே கர்த்தரை ஆராதிக்க எனக்கு விருப்பம் இல்லை, இருக்கிற இந்த ஆராதனையிலே தேவன் கொடுத்திருக்கிற இந்த சபையிலே விடுதலையோடு என்னால கர்த்தரை ஆராதிக்க முடியல, ஏதோ வந்த கடமைக்காய் வந்துட்டு போறேன் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா, கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தை கொடுக்கிறதற்கு பிரியம் அவருக்கு இருக்குதான். ஆனா அதற்கு நம்மளை என்ன பண்ணிக்கணும்?
தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அநேக நாட்களா இருக்கிற கேள்வி, எல்லா கேள்வியும் அவரும் கேட்டாரு. இத்தனை வருஷமா வர்றீங்களே, எத்தனை பேரை கூட்டு வந்தீங்க? இத்தனை வருஷமா இருக்கிறமே, சபை பெருகுச்சா? ஊழியங்கள் பெருகி இருக்கா? ஜபம் பெருகுச்சா? இருக்கிற ஜபம் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குது? இல்லாம தான் போயிட்டு இருக்கே தவிர ஜபங்கள் அதிகமாகல. அல்லேலூயா. எப்போ ஜபம் சபையிலே ஆலயத்திலே அதிகமாகுதோ அப்பதான் ஊழியத்திலே முன்னேற்றத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. எல்லா தேவ மனிதர்களும் ஆண்டவரே என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்துவே என்ன பண்றாரு? ஜெபித்தார். வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் ஜெபித்தார். மலையிலே தனியே போய் ஜெபித்தார். அல்லேலூயா. சீஷர்கள் கூட போய் ஜெபிக்கிறாங்க. இன்னொன்று தனியா போய் என்ன பண்றாரு? ஜெபிக்கிறார். 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்தார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் என்னதான்? ஜெபம், ஜெபம், ஜெபம். கர்த்தருடைய என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறதே எனக்கு எப்படி இருக்குதா? போஜனமா இருக்கிறது. அல்லேலூயா. ஐயா, நீங்க சாப்பிடல, நீங்க பசியா இருப்பீங்க, வாங்க சாப்பிடலாம், போஜனம் பண்ணலாம், புசிக்கலான்னு கூப்பிடும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறதே அது என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. மற்ற காரியங்களுக்கு லீவ் போட்டு எல்லா காரியத்துக்கும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் லீவ் போட்டு போவோம், எல்லா காரியங்களையும் செய்கிறோம். ஒரு வேலை இன்டர்வியூனா லீவ் போட்டு என்ன பண்ணிடுவோம்? போயிடுவோம். இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு உலகத்துக்கு நம்ம கொடுக்கிற முக்கியத்துவத்தை தேவனுக்கு நம்ம என்ன பண்றது இல்லை? கொடுக்கறது இல்லை. அல்லேலூயா. இதைதான் மத்தேயு 6:33 வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? அடிஷனலா கொடுக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம தேட வேண்டியதை விட்டுட்டு தேவன் அடிஷனலா எதெல்லாம் கொடுப்பேன்னு சொன்னாரோ அதை தான் தேடி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இருக்கீங்களா? தேட வேண்டியது என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதிய, தேவனை, தேவனுடைய சமூகத்தை. இதை நம்ம தேடும் பொழுது நாம கேட்கிற, நம்ம விரும்புகிற எல்லாவற்றையும் கூட கொடுக்க அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நம்ம தேட வேண்டியதை விட்டுட்டு அடிஷனலா கூட எதெல்லாம் கொடுப்பேன்னு சொன்னாரோ அதை தேடி கொண்டு இருக்கிறோம், அதை முக்கியப்படுத்துகிறோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு நமக்கு முன்பதாய் வைத்திருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா, நாம் இருக்கிற இந்த இடத்துல தானியேலை போல, யோசேப்பை போல, நெகேமியாவை போல நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இருக்கிறோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் என்ன என்பது முதல்ல நம்ம அறிந்திருக்கிறோமா? நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே உங்களை குறித்ததான தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்ப நம்ம பரிசுத்தமாய் வாழ்கிறோமா? பரிசுத்தமாய் வாழ நம்மை அர்ப்பணித்து இருக்கிறோமா? நாம இங்க இருந்தாலும் பரிசுத்தமா இருக்கிறோமா? வேலைக்கு போனாலும் பரிசுத்தமா இருக்கிறோமா? வீட்டுல இருந்தாலும் பரிசுத்தமா இருக்கிறோமா? அல்லது இங்கு மாத்திரம் அப்படி இருக்கிறோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானதை பாபிலோனிலும் என்ன பண்ணணுமா? செய்யணும். நம்ம யூதேயாவிலும் சமாரியாவிலும் இந்த பூமியின் கடைசி பரியந்தம் நீங்க எப்படி இருப்பீங்க? எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. சாட்சினா இங்க மாத்திரம் சொல்லுகிறது அல்ல, நம்மை பார்க்கிறவர்கள், நம்மை குறித்து அறிந்திருக்கிற ஜனங்கள் நம்மை குறித்து சொல்லணும், இவர்கள் தேவனுடைய ஜனங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தானியேல் பாபிலோனை விட்டு வெளியே போக அவர் என்றைக்கு என்ன பண்ணல? ஆண்டவரிடத்துல ஜெபிக்கல. அல்லேலூயா. ஐயோ, இங்க இருந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? சிங்கக்கபில போட்டுருவாங்க, அக்கினி சூளையில போட்டுருவாங்க. யோசேப்பு இங்க இருந்து எப்படியாவது விடுதலையாக்கி என்ன என் அப்பா கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு ஜெபித்தாரா? எங்கேயாவது ஜெபித்தாரா? இல்ல. ஆனா அவருடைய ஜெபம் எல்லாம் என்ன தெரியுமா? நான் இருக்கிற இடத்துல பாவத்துக்கு விலகி ஓடணும். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு உடன்படுவது எப்படி? அல்லேலூயா. இருக்கிற இடத்துல பரிசுத்தமா இருக்கணும், இருக்கிற இடத்துல ஜெப ஜீவியத்துல உண்மையா இருக்கணும். தானியேல் இருந்த இடத்துல தானியேலுக்கு விரோதமாய் எல்லாரும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்துல போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி தானியேலுக்கு விரோதமாய், ராஜாவை தவிர, ராஜா நிறுத்திருக்கிற இந்த பொற்சிலையை தவிர யாரும் வேற யாரையும் ஆராதிக்க கூடாது. அல்லேலூயா. இங்க ஏதாவது ரூல்ஸ் இருக்கா நமக்கு? இந்த இடத்துல யாராவது ரூல்ஸ் போட்டிருக்கிறாங்களா? சத்தம் இல்லாம என்ன பண்ணிக்கலாம்? ரொம்ப சவுண்ட் இல்லாம நீங்க ஆண்டவர் என்ன பண்ணுங்க? இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு நான் 2016 இந்த சபைக்கு வந்தேன். கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி எப்ப இங்க எப்பயா வந்தீங்க? 2007 வந்துட்டீங்க. இங்க 2007 இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்?
கிட்டத்தட்ட 18 வருடங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 18 வருஷமா நீங்க சபை நடத்தக்கூடாதுன்னு யாரா இங்க வந்திருக்கிறாங்களா? பின்னாடிதான் யார் இருக்கிறாங்க? எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா யாராவது வந்து சொல்லி இருக்கிறாங்களா? இல்ல. ஆனா ராஜா நிறுத்தின பொற்சிலையை அதை தவிர நீங்க யாரையும் என்ன பண்ணக்கூடாது, வணங்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கிறப்போ, தானியேல் தான் வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிறபடியே 3 வேளையும் எருசலேமின் பலகணிகள் திறந்திருக்க, பலகணிகளுக்கு நேராய், எருசலேமுக்கு நேராய் அந்த வடக்கு திசையை நோக்கி, தேவனை நோக்கி நான் வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிறபடியே ஜெபித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லார் கண்களும் பார்க்கும்படியாய் என்ன பண்றாரு? ஜெபிக்கிறார். இங்க நீ ஜெபிக்க கூடாதுன்னு யாரும் சொல்லல, நீ ஜெபிக்க கூடாது, ஆராதிக்க கூடாதுன்னு யாரும் சொல்லல. ஆனா நம்ம என்ன பண்ண முடியல? ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியல, கர்த்தரை பாட முடியல. அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி அவரை என்ன பண்ண முடியல? துதிக்க முடியல. எப்படி தேவன் நமக்கு ராஜ்யத்தை கொடுப்பார்? இருக்கிற இடத்துல தேவனுடைய சித்தத்தை செய்யணும். இருக்கிற இடத்துல ஜெபம் அதிகமாகணும். தானியேலை போல இடைவிடாமல் ராஜா வந்து கேட்கிறார். சிங்க கபிலையும் தூக்கி போட்டாங்க. ராஜா வந்து கேட்கிறார், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? அல்லேலூயா. நாம இடைவிடாமல் ஆராதிச்சாதான். இடைவிடாமல் ஆராதிக்கிறதுனா என்ன நேரமும் தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுகிறது அல்ல. நாம எங்கிருந்தாலும் தேவனோடு இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேலை செய்தாலும் தேவனோடு இருக்கணும். ஆலயத்துக்கு வந்தாலும் தேவனோடு இருக்கணும். நண்பர்களோடு இருந்தாலும் தேவனோடு இருக்கணும். வீட்டில் இருந்தாலும் தேவனோடு இருக்கணும். சமையல் செய்து கொண்டு இருந்தாலும் தேவனோடு இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுது தேவனோடு இருக்கும் பொழுது நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க வேண்டுமானால், தேவன் நமக்கு ஆத்துமாக்களை கொடுக்க வேண்டுமானால், தானியேலுடைய ஜெபம் நமக்கு அவசியமா இருக்கிறது. உபவாசித்து ஜெபிக்கணும். பாவம் பெருகி கொண்டே இருக்கிறது. தானியேல் 9ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, தானியேல் தன்னுடைய பாவத்தையும் தன் ஜனத்தின் பாவத்தையும் என்ன பண்றாரு? தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்து, எவ்வளவு ஜெப ஜீவியம் உள்ள ஒரு மனிதன், ஆனாலும் தேவனுடைய சமூகத்திலே உபவாசித்து தன்னை தேவனுடைய சமூகத்திலே பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் நாங்க என்ன பண்ணிட்டோம்? பாவம் செய்துட்டோம். அல்லேலூயா. இப்போ உபவாச ஜெபம், அல்லேலூயா, நம்முடைய ஊழியங்களை திருச்சபையில் அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. தனி ஜெபம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவசியமா இருக்கிறது. ஆத்துமாக்களை குறித்த பாரம், ஆத்தும பாரத்தை குறித்ததான ஜெபம் நமக்கு என்ன பண்ணுது? அவசியமா இருக்கிறது. நம்ம ஜெபத்தை அதிகப்படுத்த தேவன் கிரியை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. வராதவர்களை குறித்து நமக்கு என்ன வேண்டாம்? கவலையே வேண்டாம். எத்தனை பேர் வருகிறீங்க? அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. பரலோகத்துக்கு போறதுக்கு அழைப்பு என்ன பண்ணிருக்கு? அல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொன்னாரு. கல்யாண வீட்டிலே கல்யாணத்துக்கு என்ன பண்ணுது? அழைப்பிதழ் கொடுக்கப்படுகிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு, ஈத ஜனங்கள் எல்லாருக்கும் அழைப்பிதழ் கொடுக்கப்படுகிறது. ஆனா யாரும் என்ன பண்ணல? நான் வரலன்ட்டு என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றாங்க, எஜமான இடத்துல வந்து சொல்றாங்க, ஐயா, நாங்க போய் எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்தோம், யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. அப்ப நீ போ, நீ வழியில பாக்குறவனுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ண? அழைப்பு கொடு. அல்லேலூயா. இப்படி வழியில பார்த்து அழைப்பு பெற்று கொண்டு வந்தவங்க தான் நீங்களும் நானும். அல்லேலூயா. தேவன் இப்படித்தான் உங்களையும் என்னை அழைத்து இருக்கிறார். எதற்காக? அவருடைய கல்யாணத்திலே பங்கெடுக்கிற மணவாட்டியாய் தேவன் உங்களை என்னை அழைத்து இருக்கிறார். அல்லேலூயா. அங்க மணவாட்டியாய் போகணும் அப்படின்னா இங்க மனைவியாய் வாழணும். உலகத்துல மணவாட்டியாய் ஆயத்தம் பண்ணி கொண்டவங்க தான் மனைவியாய் மாறுவாங்க. உண்மைதானே? மணவாட்டியாய் நிச்சயத்துல இவங்களுக்கு இவருக்கு இவங்க அப்படின்னு முடிவு செஞ்சு நிச்சயதார்த்த உடன்படிக்கை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் திருமணத்துக்கு பிறகுதான் என்ன பண்ணுவாங்க? மனைவி அப்படின்ற ஒரு அந்த ஒரு பதவிக்கு, அந்த ஒரு தகுதிக்கு வருவாங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் நம்மிடத்துல என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? மணவாட்டியாய் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வரும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு? மத்திய ஆகாயத்திலே நம்மை கொண்டு போய் மணவாட்டியாய்
நம்மை கொண்டு போய் அங்கதான் கல்யாணம் நடக்குது. ஆனா ஆண்டவர் உங்களிடத்துல என்னிடத்துல எதிர்பார்க்கறது தெரியுமா? இப்ப நம்ம மனைவியா யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்க தான் மனவாட்டியா எவரோடு கூட கல்யாணத்திலே பங்கெடுக்க முடியும். அல்லேலூயா. அப்ப மனைவினா ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவள். அல்லேலூயா. மனைவினா யாரு? ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவள் தான் மனைவி. அப்ப தேவன் தான் என்னுடைய மணவாளன், அவர் என்னுடைய கணவன், அவர் என்னுடைய மணவாளன். அவர் வருகிற வரைக்கும் என்னை நான் பரிசுத்தமுள்ள கன்னிகையாக என்னுடைய கற்பை நான் காத்து கொள்ளுவேன். அல்லேலூயா. என்னுடைய ஆத்தும மணவாளனுக்காய் நான் இப்பொழுது இருந்தே நான் என்ன பண்ணுவேன்? ஆயத்தமாய், பரிசுத்தமாய், தேவனுக்கு உண்மையாய், தேவனுக்கு பிரியமாய் என்னை வாழ யாரெல்லாம் தங்களை அவருடைய வருகை மட்டும் தங்களை காத்து கொள்ளுகிறாங்களோ அவங்க தான் மணவாட்டியாய், மணவாட்டி திருச்சபையாய் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பயப்படாதே சிறுமந்தையே, நீ பயப்படாதே. கர்த்தர் தமது ராஜ்யத்தை கொடுக்க எப்படி இருக்கிறாராம்? எப்ப பிரியமா இருக்கிறார்? எப்ப கொடுப்பார் அப்படின்னா ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது. அல்லேலூயா. வராதவர்களை குறித்து நமக்கு என்ன வேண்டாம்? இருக்கிற 2 பேராகிலும் 3 பேராகிலும் இந்த இடத்துல வந்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நமக்கு ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும். ஐயா ஃப்ரீயா இருக்கிறீங்களா? ஐயாவை எதிர்பார்க்க வேண்டாம். இருக்கிறவங்கள என்ன பண்ணுவோம்? ஐயா நிச்சயமா வர வேண்டிய நேரத்துல வருவார். அல்லேலூயா. இருக்கிறவங்க மாலை நேரத்துல என்ன பண்ணுவோம்? ஜெபிப்போம். அந்த 1 மணி நேரம் வீட்டுல ஜெபிக்கிறது போல இங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபிப்போம். ஆத்துமாக்களுக்காய் ஜெபிப்போம். இந்த பட்டணத்துக்காய் நம்ம ஜெபிப்போம். அல்லேலூயா. சனிக்கிழமையில அல்லது ஞாயிற்றுக்கிழமையில அல்லது சனிக்கிழமையில எப்பொழுதெல்லாம் லீவு கிடைக்குதோ அப்போதெல்லாம் என்ன பண்ணுவோம்? திருச்சபையில வந்து ஜெபிப்போம். அல்லேலூயா. ஜெபிக்கிற திருச்சபையாய் நம்ம மாற மாற அல்லேலூயா, அல்லேலூயா, நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கப்புறம் இந்த சிறுமந்தைய பயப்படாதே, ராஜ்யத்தை கொடுத்த தேவன் பிரியமாய் இருக்கிறார், இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சீசர்களை பார்த்து அப்படியே சொல்லும் பொழுது அடுத்தடுத்த வசனங்களை வாசிக்கும் பொழுது, உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அல்லேலூயா. இப்போ ஏன் நம்மளால தேவனுக்கு பிரியமானவைகளை, தேவனுக்கு சித்தமானவைகளை, தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய வசனத்தின்படி ஏன் என்னால வாழ முடியல? ஏன் ஜெபிக்க முடியல? ஏன் தேவனை என்னால ஆராதிக்க முடியல? ஏன் விடுதலையோடு கர்த்தரை என்னால ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய நாமத்தை சொல்லி அவர் எனக்கு செய்த நன்மையை சொல்லி அவரை ஏன் நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்க முடியல அப்படின்னா, என் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே என் இருதயமோ இருக்கும். அல்லேலூயா. அப்ப பொக்கிஷம் எங்க இருக்கிறது? எதை நம்ம பொக்கிஷமா பார்க்கிறோம்? மனிதர்களை பார்க்கிறோமா? உலகத்தை பார்க்கிறோமா? உலக சிற்றின்பங்களை பார்க்கிறோமா? அல்லேலூயா. அப்ப பொக்கிஷம் எங்கேயோ அங்கதான் உங்க இருதயம் இருக்கும். அப்ப இங்க தேவனை நம்ம இருதயத்திலிருந்து ஆராதிக்க முடியலன்னா நம்ம இருதயம் வேற எங்கேயோ இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய பொக்கிஷமா தேவனை வைக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் நம்முடைய பொக்கிஷமாய் மாறணும். தேவனுக்கு பிரியமான காரியங்கள் நம்முடைய பொக்கிஷமாய் மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, 2வது ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களிடத்துல என்னிடத்துல தேவன் எதிர்பார்க்கிறார். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எப்படி இருக்கணுமா? எரிகிறதா இருக்கணும். அல்லேலூயா. உங்கள் அறைகள் அப்படின்னா, அறைகள்னா ரூம் கிடையாது. அறைகள் அப்படின்னா இந்த அறை சத்தியம் என்னும் கச்சை. அல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணுங்க? தரித்து கொள்ளுங்கள். அதுல சத்தியம் என்னும் கச்சையை என்ன பண்ணுங்க? கட்டி கொள்ளுங்கள். உங்க அறையிலே எப்பொழுதும் கட்டி இருக்கணும். அல்லேலூயா. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாயும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாயும். அல்லேலூயா. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த தீபம் எப்பொழுதும் என்ன பண்ணணும்? எரிந்து கொண்டு இருக்கணும். தீபத்தை குறித்து பார்க்கும் பொழுது கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். அல்லேலூயா. உம்முடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமாகவும் என் பாதைக்கு எப்படி இருக்குதா? அப்ப சத்தியம், தேவனுடைய வார்த்தை தான் என்னது? விளக்கு. தேவனுடைய வார்த்தை தான் வெளிச்சம். தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்போ
நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா, சத்தியம் என்கிற வசனம், சத்திய வசனமாகிய தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் நம்முடைய அறையிலே, நம்முடைய மனதின் அறையிலே கட்டிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உங்கள் மனதின் அறையை என்ன பண்ணுங்க, கட்டிக்கொள்ளுங்கள் தேவனுடைய வார்த்தையினால. நம்முடைய மனதின் அறைய தேவனுடைய வார்த்தையினால. எதுக்கு தெரியுமா? பெல்ட் அப்ப எதுக்கு, இப்போ ஒரு ஃபேஷனுக்காகவே பெல்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க விதவிதமா. அப்ப என்ன பண்ணியிருந்தாங்க, அங்கி போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, ஆசாரியனுடைய அங்கியிலே என்ன இருக்கும், ஒரு கச்சை இருக்கும், மார்க்கவசம் இருக்கும். அல்லேலூயா. அந்த கச்சையிலே ஒரு தொங்கல் இருக்கும். அல்லேலூயா. இப்படி கட்டி, இப்ப கூட சிஎஸ்ஐல ஆயர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு கயிறு மாதிரி கட்டி அது தொங்கிட்டு இருக்கும் கீழே. பிஷப்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக கட்டியிருப்பாங்க. அல்லேலூயா. ஆர்சி பாதெல்லாம் கட்டியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும், வேதத்தில் வாசித்து பார்க்கணும், எதுக்கு அடையாளமா இருக்குது. அல்லேலூயா. சத்தியம் என்கிற கச்சைய எதுக்கு அப்ப கட்டியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க போட்டிருக்கிற அந்த வஸ்திரம் என்ன பண்ணிடக்கூடாது. இன்னொன்னு காரியம் இருக்கிறது. அந்த அறையில என்ன பண்ணுவாங்க, ஒரு கயிறை கட்டி என்ன பண்ணுவாங்க, ஆசாரியனை அந்த பரிசுத்த ஸ்தலத்துல உள்ள அனுப்பும் பொழுது அதுல ஒரு மணி, அதுல ஒரு பெல்லு, அதுல ஒரு கயிறை கட்டி தான் என்ன பண்ணுவாங்க. ஒருவேளை பரிசுத்தம் இல்லாம அந்த ஆசாரியன் உள்ள பிரவேசித்து ஒருவேளை தேவனுடைய கோபத்தினால அவர் அடிக்கப்பட்டால் அவரை யாரும் என்ன பண்ண முடியாது. ஏன்னா உள்ள போயிட்டு என்ன பண்ண முடியாது, வெளியே வர முடியாது, போறவங்களும் காலி. ஆகையினால அவ்வளவு பரிசுத்தமாய் சுத்திகரித்து கொள்ளுகிற ஆசாரியனுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்கிறதுக்கு, அப்படிப்பட்ட தேவனுடைய மகிமையிலே பிரவேசிக்க முடியாதபடிக்கு இருந்த தடையெல்லாம் மாற்றி பிரதான ஆசாரியனாய் உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவர். அல்லேலூயா. பலியும் அவர்தான், ஆசாரியனும் அவர்தான். நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி பலியும் அவர்தான். தன்னை பலியாய், சர்வாங்க தகன பலியாய், ஜீவ பலியாய், குற்ற நிவாரண பலியாய், பாவ நிவாரண பலியாய் உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி மனப்பூர்வமாய் தேவனுடைய திட்டத்துக்கு தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆகையினாலே அந்த சத்தியம் என்கிற தேவனுடைய வார்த்தை என்கிற சத்தியத்தை, அந்த அறையை, அந்த கச்சையை நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணணுமா, கட்டிக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு பாவமும், எந்த ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியமும் நம்முடைய இருதயத்தை அசுத்தப்படுத்தாதபடி, நம்மையும் தேவனையும் பிரிக்காதபடி எப்பொழுதும் நம்ம என்ன பண்ணணுமா, காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதுதான் நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன பண்ண, அதன் இடத்துல இன்று ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா. இப்ப முதல்ல பார்த்தா, உங்க பொக்கிஷம் எங்கேயோ அங்கு உங்கள் இருதயமும் இருக்கும். அப்ப நம்ம பொக்கிஷமா எதை வைக்கணும், பரிசுத்தத்தை, தேவனுக்கு பிரியமான காரியங்களை, தேவனை ஆராதிக்கிறத, தேவனை துதிக்கிற துதியை, தேவனுடைய சமூகத்தை, தேவனையே நம்முடைய பொக்கிஷமா என்ன பண்ணணும், மாற்றணும். இரண்டாவது, உங்கள் அறைகள் என்ன பண்ணணும், கட்டப்பட்டதா. உங்கள் விளக்குகள், அறைகள் கட்டப்பட்டது சத்தியம்தான். விளக்கு என்பது தேவனுடைய வார்த்தை. அப்ப தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். என்னன்னு பாத்தீங்கன்னா, தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாய் என்ன பண்ணுங்க, இருங்கள். ஏனென்றால் எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு, அடுத்து வாசிக்கும் பொழுது, அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் ஊழியக்காரர் பாக்கியவான்கள். அல்லேலூயா. எப்படி நான் முன்னாடி சொன்னது மாதிரி தங்களுடைய பொக்கிஷமாய் தேவனை வைத்திருக்கிறவர்களும், தங்களுடைய மனதின் அறையை கட்டி இருக்கிறவர்களும், தங்களுடைய விளக்குகள் எப்பொழுதும் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய், ஆண்டவர் மத்தேயு 10 வாசித்தது போல 10 கனிகளை குறித்து பார்த்தோம் இல்லையா, தங்களுடைய கைகளிலே தீவெட்டியை பிடித்துக் கொள்ளுவர்கள் மாத்திரம் அல்ல, தீவெட்டியிலே என்ன இருக்கணும், எண்ணெயை எப்பொழுதும் குறையாமல், தேவனுடைய அபிஷேகம் குறையாமல், தேவனுடைய வல்லமை குறையாமல்,
தேவனுடைய ஆவி குறையாமல் தேவனுடைய ஆவியானவரை எப்பொழுதும் தங்களுக்குள்ளே வைத்திருக்கிறவர்களுக்காக தேவன் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க தான் ஆவியிலே விழிப்பாய் இருப்பாங்க. அவங்களுக்காக ஆண்டவர் வரும் பொழுது, ஆண்டவர் அவர் கூப்பிடும் பொழுது அவருடைய சத்தத்துக்கு அவங்க செவி கொடுத்து ஆயத்தமாய் காத்திருப்பாங்க. அல்லேலூயா. 40ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்திலே மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் என்ன பண்ணுங்க, ஆயத்தமாய் இருங்கள். அல்லேலூயா. மூன்றாவது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஆயத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க ஐயா ஜெபத்துக்கே எங்களால ஆயத்தமா என்ன பண்ண முடியல. சனிக்கிழமை ஜெபம் நடக்குது ஐயா, சனிக்கிழமை ஜெபத்துக்கு வர முடியல. ஞாயிற்றுக்கிழமையாவது வரலான்னு முயற்சி பண்றோம், அதுக்கு என்னால என்ன பண்ண முடியல. ஜெபத்துக்கே ஆயத்தமா வர முடியாத என்னால பரலோகத்துக்கு எப்படியே ஆயத்தமாக முடியும்? அல்லேலூயா. இதெல்லாம் நமக்குள்ள கேட்க வேண்டிய கேள்வி. இதுக்கே என்னால ஆயத்தப்பட முடியலையே. ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்றோம், மணவாட்டி தன் ஆபரணங்களினாலும் என்ன பண்றாளாம், வஸ்திரங்களினாலும் வெளியேற பெற்ற வஸ்திரத்தினாலும் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறது போல, அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறதுக்கு முன்பதாக ஒரு ஆயத்தம் நமக்கு வேண்டும். அதுக்கு தான் அந்த ஜெபம். எதுக்கு? சுத்திகரிப்பு ஜெபம் அப்படின்னு வாரம் சனிக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை வருகிறதுக்கு முன்பதாக நம்ம எதுக்காக அந்த ஜெபத்தை செய்யறோம் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்துல பிரவேசிக்கும் பொழுது நான் அதற்கு ஆயத்தமாய் தகுதியாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இதுக்கே என்னால ஆயத்தப்பட முடியலன்னா பரலோகத்துக்கு எப்படி நான் ஆயத்தப்பட முடியும்? நாம படுகிற பிரயாசங்கள் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, நான் ஓடுகிற ஓட்டம் என்ன பண்ணக்கூடாது. அதுதான் பவுல் சொல்றாரு, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதா என்ன பண்ணுங்க, ஓடுங்கள். அல்லேலூயா. நம்ம ஓடுறோம், எதுக்கு ஓடுறோன்னே தெரியாம என்ன பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது. ஓடுறாங்க, எல்லாரும் ஓடுறாங்க, நானும் என்ன பண்றேன், மாரத்தான்ல ஓடுறேன்னு பின்னாடி அப்படியே ஓடக்கூடாது. பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நான் எதுக்காக அழைக்கப்பட்டேன், அதுதான் பவுல் சொல்ற, நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி, அதை பெற்றுக்கொள்ளும்படி நான் ஆசையாய் தொடர்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலை போல நம்ம ஆசையாய் தொடரணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆசையாய் ஆராதனைக்கு வந்தீங்க? ஐயா சொன்னாரு சங்கீதத்துல, தாவீது சொன்ன மாதிரி கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் எப்படி இருந்தேன்னா மகிழ்ச்சியா இருந்தேன். அல்லேலூயா. ஐயா இன்னைக்கு ஆத்து ஜெபம் இருக்கு, இப்ப நாளைக்கு நைட்டு, அடுத்த வெள்ளிக்கிழமை நைட்டு என்ன இருக்கு, இரவு ஜெபம் இருக்கு. ஐயோ, எப்பவும் 3 நாள் சுத்திகரிப்பு ஜெபம் நடக்கும். போன வருஷம் என்னாச்சு, டெய்லி ஜெபிப்பான் அப்படின்னு சொன்ன. ஐயோ, இவங்க என்னடா டெய்லி ஜெபம் வைக்கிறாங்களே, முடியாதப்பா. இதுல திங்கக்கிழமை வேற ஸ்பெஷல் பிரேயர், திங்கக்கிழமை காலையிலே என்ன பண்ணுவோம், ஐயோ ஜெபம் வச்சுட்டாங்களா. அப்படி அல்ல, ஆசையாய் தொடரணும். அல்லேலூயா. பவுலை போல நம்ம எப்படி இருக்கணுமா, ஆசையாய். அந்த ஆசையோடு வந்தாதான் இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு போர் அடிக்காம இருக்கும். அல்லேலூயா. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆசை இல்லாம நீங்க வந்துட்டீங்கன்னா, விருப்பம் இல்லாம நீங்க இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா, இங்க நடக்கிற எதுவுக்குமே உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரிதான் இப்படியே வந்துட்டு போவோம். அல்லேலூயா. அப்ப இப்படி நம்ம இருக்கோம்னா நமக்குள்ள என்ன இல்லை, ஆசை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்ம ஆசையா மாறணும். கர்த்தருடைய சமூகம் நமக்கு எப்படி மாறணும்? ஒரு சினிமாவுக்கு போவாங்க, இன்னைக்கு யார் படம், தலைவர் படம் ரிலீஸ், ஏன்டா போறோம்னு யாராவது போவாங்களா? இல்லை நம்ம தான் போயிருப்போமா? ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறோம், சும்மா கூப்பிட்டாங்க போகலான்ட்டு போனேன்னு போவோமா? இன்னைக்கு யாரோட போறேன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸை நான் என்ன பண்ண போறேன், மீட் பண்ண போறேன். அவங்க கூட இன்னைக்கு நான் என்ன பண்ணணும், டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல இருக்கிற ஆசையும் ஆர்வமும் கர்த்தருடைய சமூகத்துல நமக்கு வர்றதில்லை. இப்படி இருந்தா ராஜ்யத்தை தேவன் எப்படி கொடுப்பார்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள போறோம். இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யம் நம் மூலமாய் ஸ்தாபிக்கப்படணும். அல்லேலூயா. அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும், அந்த ராஜ்யத்துல அநேக பிள்ளைகள் சேர்க்கப்படணும். அல்லேலூயா. இதற்கு நாம முதல்ல ஆயத்தமாகணும். இப்ப ஆயத்தம் நம்முடைய வாழ்க்கையில
அனுதினமும் காணப்படணும். அல்லேலூயா. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஐயா, நீ ஜனங்க மத்தியிலே பொதுவா பேசுறீங்க, இது அவங்களுக்கு சொல்றீங்களா, எங்களுக்கு சொல்றீங்களா? அல்லேலூயா. பாருங்க, எல்லா வசனமும் எல்லாருக்கும் கிடையாது. ஆயத்தமா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வார்த்தை. அல்லேலூயா. நான் ஆண்டவருக்கு மனவாட்டியா மாறணும். இப்ப இருக்கிற உலகத்தை, இப்ப நான் வாழ்கிற வாழ்க்கையில ஆண்டவருக்கு மனைவியாய், ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட மனைவியாய், கற்புள்ள கன்னிகையாய், பரிசுத்தம் உள்ள தேவ ஜனமாய் என்னை காத்து கொள்ளணும்னு யாருக்குள்ள, இப்ப இருக்கிறவர்களுக்குள்ள யாருக்குள்ள இந்த எண்ணம் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த எண்ணத்தோடு இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆசையோட வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. அவர்களுக்கு தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். எல்லாரும் வரலாம், எல்லாரும் ஓடலாம், ஆனா பந்தய பொருளை ஒருவனே என்ன பண்ணுவான்? பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் ஆசையோடு தொடருகிறேன். அல்லேலூயா. அடுத்து சொல்றார், பேதுரு கேட்கிறார், இந்த உவமையை மாத்திரம், இந்த உவமைய அவங்களுக்கு சொல்றீங்களா இல்ல எங்களுக்கு சொல்றீங்களான்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு கர்த்தர் பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாய் வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன் யாவன். அல்லேலூயா. இத ரெண்டு பேருக்கும் சொல்றாரு. யாருக்கு? சீசர்களுக்கும் சொல்றாரு, அங்க இருக்கிற ஜனங்களுக்கும் சொல்றாரு, அங்க இருக்கிற பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் எல்லாருக்கும் கேட்கும்படியா ஒரே ஒரு உவமையை சொல்றாரு. அதை மாத்திரம் பார்த்து முடிச்சிருவான். எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். அவனை தனக்குள்ளது எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ எஜமான் வர நாள் செல்லும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஒரு எஜமான் ஊழியக்காரர்களை அழைத்து, வேலைக்காரர்களை அழைத்து குறிப்பிட்ட வேலையை கொடுத்து, இதை நீங்க என்ன பண்ணணும், நான் வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், இதை செய்து முடிக்கணும் அப்படின்னு ஒரு பொறுப்பு ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த எஜமான் கொடுக்கிறார். ஆனா இந்த வேலைக்காரன் என்ன பண்றான் அப்படின்னா, எஜமான் அவர் கொடுத்துட்டு நான் ஒரு 6 மாசத்துல இல்ல 9 மாசத்துல இல்ல 1 வருஷத்துக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், ஒரு இடத்தை திராட்சை தோட்டத்தை கொடுத்துட்டு நான் வருவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, போயிட்டாரு. அல்லேலூயா. இப்படிதான் ஆண்டவர், நான் போறேன், உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், நீங்க எருசலேமிலே காத்திருக்கும் பொழுது அந்த தேற்றரவாளன் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் இந்த பூமியின் கடைசி பரியந்தம் நீங்க எனக்கு என்ன பண்ணுவீங்க, சாட்சிகளாய் இருப்பீங்க. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறது என்ன, அவர் எப்படி வானங்கள் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அப்படியே வானங்கள் மீது இறங்கி வருவார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. இப்படி சொல்லிவிட்டு போன ஆண்டவர் அதி சீக்கிரத்துல நான் வரப்போகிறேன் என்று சொல்லியும் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நாம தான் யாரு? வேலைக்காரர், அவர் தான் எஜமான். இப்போ இந்த வேலைக்காரனுக்கு, ஒரு வேலைக்காரனுக்கு என்ன சிந்தனை அப்படின்னா, அவர் போயிருக்காரு சீக்கிரம், அதான் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு, கொஞ்சம் லேட் பண்றாரு, அதனால இந்த வேலையை செய்யாம எனக்கு ஒரு வேலை இருக்கு பார்த்தீங்களா, என் வேலையை நான் என்ன பண்ணிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஆபீஸ்க்கு வேலைக்கு போறவங்கள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வேலையும் செய்வாங்க. அந்த போன இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஆபீஸ் ஒர்க்கையும் பண்ணுவாங்க, அவங்க வேலையும் என்ன பண்ணுவாங்க, லேப்டாப்பை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சில வேலைகள் இருக்கும், சிஸ்டம் ஒர்க் ஏதாவது இருக்கும், அதையும் செய்வாங்க. நடுவில் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, காலையிலேருந்து ஷிஃப்ட் முடிகிற வரைக்கும், வேலை முடிகிற வரைக்கும் அவங்க வேலையை மாத்திரம் செஞ்சுட்டு ஆஃபீஸ் வேலையை செய்யாம விட்டா மேனேஜர் எப்படி பேசுவார்? இப்போ இருக்கிற மேனேஜர்லாம் பொல்லாதவங்களா இருக்காங்க. அல்லேலூயா. அந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சவங்களுக்கு தெரியும், கேட்டு பாருங்க. எங்கள் ஆஃபீஸ்லேயே நிறைய பேரை பார்த்துருக்குறேன். கொடுக்கப்படுகிற வேலையை அந்த நேரத்துக்குள்ள சரியா செய்து முடிக்கணும். அல்லேலூயா. ஒரு உலக மனுஷனே இதை எதிர்பார்க்கும் பொழுது, சர்வ வல்லமையுள்ள சர்வத்தையும் உண்டாக்கின ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எவ்வளவு கணக்கு கேட்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் வர நாள் செல்லும், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி. அல்லேலூயா. பேதுரு தான் சொல்றார், 2 பேதுருல. அநேகர் என்ன பண்றாங்க, அவர் வரமாட்டாரு,
அவர் வரும்போது பார்த்துக்கலாம், இன்னும் டைம் இருக்கு, அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிடலாம், அதுக்குள்ள ரெடி ஆயிடலாம் அப்படின்னு இந்த வேலைக்காரனை போல இன்னும் அவர் வர நாள் செல்லும் என்று சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் என்ன பண்றானா, தலைப்பட்டான். அல்லேலூயா. அப்போ கொடுக்கப்பட்ட வேலையை செய்யாம, தேவனுடைய சித்தத்தின்படி நடக்காம புசிக்கவும் குடிக்கவும். அல்லேலூயா. கடைசி நாட்களிலே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலே நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும். அல்லேலூயா. நோவாவின் காலத்திலே ஜனங்கள் புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் கொடுத்து உட்கார்ந்து விளையாட என்ன பண்ணாங்களா, எழுந்திருந்தார்கள் என்று மத்தேயு 24 நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம புசித்து குடித்து அப்படின்னா நம்ம வேலைக்கு போயிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்தோம், சந்தோஷமா இருந்தோம், பிள்ளைகளை வளர்த்தோம், பிள்ளைகளுக்கான காரியங்களை செஞ்சோம், அவங்களுக்கு என்ன செஞ்சோம், இதை என்ன செஞ்சோம், குடும்ப காரியங்களை செஞ்சோம். இப்படியே நம்ம இருந்துட்டோம்னா எஜமான் வரும் பொழுது, எஜமான் கொடுக்கப்பட்ட வேலையை, எஜமான் நம்மிடத்துல கொடுத்த வேலையை நம்ம செய்யலை அப்படின்னா எஜமான் வரும் பொழுது நம்மை புறமான இருளிலே அக்கினியும் கந்தகமும் எரிகிற நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இததான் ஆண்டவர் சொன்னாரு யோவான் 10ஆம் அதிகாரத்துல. யோவான் 10 தானையா? பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல், மத்தேயு 7:21 வாசிக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதுல பிரவேசிப்பதில்லை. அல்லேலூயா. ஐயா, நான் டெய்லி ஜெபிக்கிறேன் ஐயா, டெய்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறேன் ஐயா, இயேசுவே இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எல்லாம் செய்யறேன் ஐயா, எல்லாம் ஜெபிக்கிறேன் ஐயா, உபவாச ஜெபம் பண்றேன் ஐயா, ஆண்டவரை ஆராதிக்கிறேன் ஐயா, ஆண்டவருக்காக காணிக்க கொடுக்கிறேன் ஐயா, தசம்பாகம் கொடுக்கிறேன் ஐயா, எல்லாம் நல்லதுதான். ஆனா தேவனுடைய சித்தம் செய்யாதவன் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. இப்ப தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். அவருடைய நன்மையும் தேவனுக்கு பிரியமுமான பரிபூர்ணமான சித்தம் என்ன என்பதை நம்ம என்ன பண்ணணும், ரோமர் 12 வாசிக்கிறோம். அதை நம்ம என்ன பண்ணணும், அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அந்த பிரகாசமான மனக்கண்களை தேவனிடத்துல நம்ம என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். அப்ப தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டாதான் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை என்ன பண்ண முடியும். ஒரு ஆபீஸ்ல வேலைக்கு போறோம், அந்த ஆபீஸ் எப்படிப்பட்ட ஆபீஸ், அங்க என்ன மாதிரி ஒர்க்கு, அங்க மேனேஜர் எப்படிப்பட்டவர், அந்த கம்பெனியோட எம்டி எப்படிப்பட்டவர், இதெல்லாம் போன புதிதில முதல்ல வேலையை கத்துக்கிறோமோ இல்லையோ, அவங்க யாருன்னு என்ன பண்ணணும், அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், நடந்து கொண்டாதான் அங்க ரொம்ப நாள் என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். ஒரு உலகத்துல செய்கிற வேலைக்கே இப்படி இருக்கும்னா கர்த்தர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தியத்தை அறிகிற அறிவை அறிந்து கொள்ளணும். குமாரனை அறிகிற அறிவிலே நாம் வளரணும். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே நாம என்ன பண்ணணும், வளரணும். அல்லேலூயா. அந்நாளிலே அநேகர் என்ன பண்ணுவாங்களாம், அநேகர் அந்த லிஸ்ட்ல நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு சிலராய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவனுக்கு போகிற வாசல் அது இடுக்கமும் வழி எப்படி இருக்குதா, நெருக்கமுமா இருக்கிறது, அதுல பிரவேசிக்கிறவர்கள் சிலர். அல்லேலூயா. அந்த சிலரிலே நாம் ஒருவராய் நம்ம காணப்படணும். அல்லேலூயா. இங்கே அநேகரை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே என்ன பண்ணாங்களா. இங்க நம்ம யாராவது தீர்க்க தரிசனம் சொல்றோமா? நம்மளை விட மேன்மையானவங்க, நம்ம விட ஆவியின் வரங்களை பெற்றவங்க, நம்ம விட அபிஷேகத்துல வல்லமையாய் நிரம்பி பெரிய காரியங்களை செய்தவங்க. முதலாவது தீர்க்க தரிசனத்தை உரைத்தோம். உமது நாமத்தினாலே பிசாசுகளை என்ன பண்ணோம், துரத்தினோம் அல்லவா. உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை என்ன பண்ணோம். ஐயா நீ எல்லாம் செஞ்சப்பா, ஆனா என் சித்தம் செய்யல. அல்லேலூயா. வெறும் பிசாசை துரத்துறது தேவனுடைய சித்தம் அல்ல, வெறும் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போறது தேவனுடைய சித்தம் அல்ல. அல்லேலூயா. இது எல்லாம் மற்றவர்களுக்கு, நம்மை கொண்டு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாய் தேவன் கொடுக்கிற கிஃப்ட். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்மஸ்க்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து நீங்க எங்க சபைக்கு வாங்க, நம்ம கொடுத்தோம் இல்லையா, புக்கு கொடுத்தோம், அது ஒரு கிஃப்ட், கேக் கொடுத்தோம். அல்லேலூயா. இல்ல சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன பண்றோம், விபிஎஸ்ல
ஒரு gift கொடுத்து ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, சபைக்கு வாங்கன்னு சொல்லி என்ன பண்றோம்? ஒரு gift. அழிந்து போகிற உலக பொருட்களினால நம்ம என்ன பண்ணணுமா? ஆத்துமாக்களை, நண்பர்களை ஆதாயப்படுத்தணும். அல்லேலூயா. அதற்கு பிரயோஜனமாய் அதற்கு செலவு செய்து, அல்லேலூயா, அதற்கு செலவு செய்கிறதெல்லாம் கர்த்தர் திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. ஆகையினால இங்க சொல்றாரு, நீ என்ன வேணா செய்யலாம், உனக்கு எவ்வளவு வல்லமை இருக்கலாம், நீ ஆவியில நிரம்பலாம், அபிஷேகத்துல நிரம்பலாம், அந்நிய பாஷை பேசலாம், தீர்க்க தரிசனம் உரைக்கலாம், ஆனா என்னுடைய சித்தம் செய்கிறவனே அல்லாமல். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துல ஆண்டவர் சொல்றாரு 23 அதே அடுத்த வசனத்துல ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னாராம், அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை சித்தம் செய்யாதவனா ஆண்டவருக்கு தெரியாது. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நமக்குள்ள கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவரை எனக்கு தெரியும், எனக்கு எனக்கு ஐஜியை தெரியும், ஆனா ஐஜிய அந்த கதை தான். அல்லேலூயா. எனக்கு எனக்கு முதலமைச்சர் எல்லாருக்கும் தெரியும் தானே, பிரதமர் எல்லாருக்கும் தெரியும் தானே, ஆனா அவருக்கு நம்மள தெரியுமா? எனக்கு தெரியும் நம்ம வேணா சொல்லிட்டு என்ன பண்ணலாம், பெருமையா பேசிட்டு எனக்கு அவங்களும் தெரியும் இவங்களும் தெரியும், பெரிய பெரிய ஆட்கள்லாம் தெரியும், நமக்கு என்ன பண்ணலாம், சொல்லிட்டு போலாம். அல்லேலூயா. ஆனா அவருக்கு நம்மள தெரியுமா? அல்லேலூயா. இங்க அதை தான் சொல்றாரு. ஐயா, பெரிய பெரிய ப்ராபசி சொன்னவங்க, பிசாசுகளை துரத்துனவங்க, அநேக அற்புதங்களை செய்தவங்க, அல்லேலூயா, ஆனா அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரா, உங்களை நீ யாருன்னே எனக்கு தெரியாது. அவங்களுக்கே இந்த நிலைமைன்னா சும்மா வந்து வர்ஷிப் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு போற, எனக்கு இதை படிக்கும் பொழுது அப்படிதான் இருந்தது. சும்மா ஏதோ ஒரு நாள் வந்து வர்ஷிப் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு ஒரு நாள் வசனத்தை கேட்டு போற நம்மலாம் அவர் மனசுல கூட இருப்போமா இல்லையான்னு தெரியல. அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் செய்கிறவனை தான் தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்து வைத்திருக்கணும், அதே நேரத்தில் நான் எப்படிப்பட்டவன் என்பதையும் தேவன் அறிந்திருக்கணும். இதுக்கு நான் என்ன செய்யணும் தெரியுமா? தேவனுடைய சித்தம் செய்யணும். அல்லேலூயா. 1 யோவான் 2 வாசிக்கிறோம், 2:17, உலகமும் அது நிச்சயம் என்ன பண்ணுமா? ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. என்றென்றைக்கும் நித்தியமாய் நித்திய காலமாய் பரலோக ராஜ்யத்திலே தேவனோடு கூட அவன் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. இதைதான் தாவீது 23ஆம் சங்கீதம் கடைசி வசனத்துல சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், பயப்படாதே சிறுமந்தையே, கர்த்தர் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க எப்படி இருக்கிறாராம்? இந்த வாக்குத்தத்தங்களை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் எபிரேயர் 10:36 வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு இங்கேதான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதுக்கான சாவி, அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டிய அந்த சாவி எங்க தெரியுமா இருக்கு? இந்த வசனத்துல தான் இருக்கு. நிறைய வாட்டி ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுதுதான் இதை சொல்றாரு. அப்போ நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு உங்களுக்கு என்ன வேண்டுமா? பொறுமை. பொறுமை குறித்து இந்த வசனத்துல அதிகமா சொல்லியிருப்பாங்க. ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி செய்தாதான் வாக்குத்தத்தம் நிறைவேறும். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன வார்த்தையின்படியே அவர் புறப்பட்டு போனார், கீழ்ப்படிந்தார், தேவனுடைய சித்தத்தின்படி செய்தார், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை சுதந்தரித்தார். அல்லேலூயா. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற தத்தளிப்பின் பாத்திரத்தை தேவன் நீக்கி போட வேண்டுமானால், பயப்படாதே சிறுமந்தையே, தேவன் உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமா இருக்கிறார் என்ற வார்த்தையின்படியா தேவன் நமக்கு ராஜ்யத்தை, இந்த தேசத்தை, நமக்கு கால் மிதிக்கிற தேசங்களை ஆபிரகாமுக்கு சொன்னது போல, நீ வலதுபுறம் இடதுபுறம் மேற்க கிழக்க வடக்க தெற்க எல்லாவற்றிலும் நீ நடந்து திரி, நீ கால் மிதிக்கிற தேசத்தை உனக்கு என்ன பண்ணுவ? சுதந்திரமாய் கொடுப்பேன். அல்லேலூயா. இன்றிலிருந்து நாம தேவனிடத்திலே சொல்லணும், ஆண்டவரே உங்க சித்தம் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன்.
உங்களுக்கு பிரியமாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க இருதயத்திலே உம்முடைய வசனங்களை எப்பொழுது நாங்கள் வைத்திருப்போம். நாங்கள் உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிற மணவாட்டி திருச்சபையை போல விழிப்புள்ளவர்களாய், பரிசுத்தமுள்ளவர்களாய், கற்புள்ள கன்னிகைகளாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நடக்கிற, நாங்கள் கால் மிதிக்கிற இந்த பகுதிகளை எங்களுக்கு சுதந்திரமாய் நீர் எங்களுக்காய் கொடுப்பீராக என்று சொல்லி இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் இன்று ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எபேசியர் 6:6 வாசிக்கிறோம். பவுல் இப்படியாய் சொல்லுகிறார், மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பாடினாலும், நான் ஆராதித்தாலும், நான் ஜெபித்தாலும், நான் பிரசங்கம் பண்ணினாலும், நான் தேவனுடைய சமூகத்தில் எது செய்தாலும் அது மனுஷருக்கு பிரியமாய் அல்ல. அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஊழியக்காரராக. அல்லேலூயா. அங்கே எனக்கு எது கிடைச்சாலும் சரி, கிடைக்காமல் போனாலும் சரி, அங்கே என்னை கனப்படுத்தினாலும் சரி, கனப்படுத்தாமல் போனாலும் சரி, எனக்கு அங்கே கிரெடிட் கொடுத்தாலும் சரி, கொடுக்காம போனாலும் சரி, நான் கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்வேன். அல்லேலூயா. மனப்பூர்வமா என்ன பண்ணுவேன்? முதல்ல பவுல் சொன்னாரு, நான் ஆசையாய் அவரை என்ன பண்றேன்? ஆசையாய் தொடரும். இந்த ஆசையோட ஆண்டவருக்கு ஆலயத்துக்கு வாங்க, ஆசையோட ஆண்டவர் ஆராதிங்க. ரெண்டாவது பவுல் சொல்றாரு, மனப்பூர்வமாய் நான் என்ன பண்ணுவேன்? தேவனுடைய சித்தம் செய்வேன். அல்லேலூயா. சித்தம் செய்யணும். அதை எப்படி செய்யணுமா? மனப்பூர்வமா, முழு இருதயத்தோடு தேவனுடைய சித்தம் செய்ய தேவன் நமக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் அதை சொல்லிட்டு அதை மாத்திரம் சொல்லி முடிச்சாரன். 45வது லூக்கா 12:45 தேவன் என்னுடைய எஜமான் வர நாள் செல்லும் என்று சொல்லி தனக்கு இஷ்டமானவைகளை செய்ய என்ன பண்ணிட்டானா? அவன் தனக்கு இஷ்டமானபடி வாழும் பொழுது அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து அவனை உண்மையில்லாதவர்களோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும், இன்றைக்கு இந்த இடத்துல வந்து இந்த வார்த்தையை கேட்ட எல்லாருக்கும் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை சொல்லப்பட்டுருச்சு. அல்லேலூயா. தேவன் என்ன நமக்கு குறித்து எதிர்பார்க்கிறார், நம்ம எப்படி வாழ வேண்டும், எல்லாவற்றையும் தேவன் நம்மோடு பேசிட்டாரு. இப்போ இங்கே இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஏன் அநேக அடிகள் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில ஏன் போராட்டம் தெரியுமா? இன்னும் அதுல இருந்து ஏன் வெளியில வர முடியல? ஏன் ஜெபம் பண்ணாலும் அதுல இருந்து வெளியே வர முடியல? ஜெபம் பண்ணாலும் வாழ்க்கை மாறல, ஜெபம் பண்ணாலும் நன்மை கிடைக்கல, ஜெபம் பண்ணாலும் ஆசீர்வாதம் கிடைக்கல. ஏன் தெரியுமா? இன்னும் அந்த வேலைக்காரனை போல அவனுக்கு இஷ்டமானதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு இஷ்டமானதை, ஆண்டவருக்கு பிரியமானதை, ஆண்டவருக்கு சித்தமானவைகளை என்றைக்கு நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா போராட்டங்களையும் அவர் மாற்ற உள்ளவராக இருக்கிறார். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிசாசு தடுக்கிறானா? இல்லவே இல்லை. இது நிறைவேறுகிறதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது நிறைவேறுகிறதுக்கு எங்கேயாவது பிசாசு தடையா இருக்கிறானா? அமலேக்கியன் ஆபிரகாமுக்கு தடையாய் வந்தாலும், கானானுக்கு போகிற வழியிலே அமலேக்கியர் வந்தாங்க, எகிப்தியர் வந்தாங்க, பெரிசியர் வந்தாங்க, கானானியர் வந்தாங்க, எபூசியர் வந்தாங்க. எல்லாரையும் அவருடைய இஸ்ரவேலருடைய கண்களுக்கு முன்பதாய் கர்த்தர் துரத்தி அடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம ஆபிரகாமை போல கர்த்தருடைய சித்தத்துக்கு நேராய் போக நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு எதிராய் எத்தனை பேர் வந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. உண்மையா விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அமலேக்கியர் வந்தாலும் அமலேக்கியர் பயந்து போகும்படியா. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு துணையாய் இருந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் துணையாய் இருக்கிறார். எல்லாம் அப்படியே கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராதவன், எஜமானுடைய சித்தத்தின்படி செய்யாதவன்
புறம்பான இருளிலே போடப்படுவான். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் எங்கள் மூலமாய் ஸ்தாபிக்கப்படணும். சிறுமந்தையே பயப்படாதே. கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தை கொடுக்க பிரியமா இருக்கிறார். இன்னும் அதிக ஊழியங்களை கொடுக்க பிரியமா இருக்கிறார். இன்னும் அதிக ஆத்துமாக்களை கொடுக்க பிரியமா இருக்கிறார். இன்னும் அநேக ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்க்க ஆண்டவர் நம் மூலமாய் செயல்பட அவர் பிரியமா இருக்கிறார். ஆனால் நாம் ஆயத்தப்படணும். தானியேலை போல ஜெபத்திலே, யோசேப்பை போல பரிசுத்தத்திலே, நெகேமியாவை போல தேவனுடைய வீட்டை குறித்ததான பாரத்திலே, எஜமான் கொடுத்திருக்கிற அந்த வேலையில உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனாய், மனுஷருக்கென்று பார்வைக்கென்று ஊழியம் செய்யாமல், மனுஷர் விரும்புகிறபடி செய்யாமல், நான் விரும்புகிறபடி செய்யாமல், என் தேவன் விரும்புகிறபடி செய்ய தேவனுடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவரே, இயேசுவே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் ஒப்பு கொடுப்போம். எல்லா கண்களை மூடி, ஆண்டவரே, என் குடும்பத்தை, என் வேலையை, என் வாழ்க்கையை குறித்தையே நான் யோசித்து கொண்டு இருக்கிறேன். உம்முடைய சித்தத்தை குறித்து ஒரு நாள் நான் யோசிக்கலப்பா. எனக்கு பிரியமானவைகளையே செய்து கொண்டு இருக்கிறேன். உமக்கு பிரியமானவைகளை செய்ய நான் ஒரு நாள் யோசிக்கல. ஆண்டவரே, ஏதோ கடமைக்காய் வருகிறேன், கடமைக்காய் வந்து அமைதியாய் இருந்துட்டு போயிடுறேன். ஆண்டவரே, ஆனா பவுலை போல ஆசையோடு மெய் தொடர, மனப்பூர்வமாய் உம்முடைய சித்தம் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தருவீராக. அப்படிப்பட்ட கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கு தருவீராக. பரிசுத்தமாய் வாழ கிருபை தருவீராக. ஆண்டவரே, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. ஆண்டவரே, தகப்பனை, தேவனுடைய சித்தத்தை செய்து ஆண்டவரே, நீர் எங்களை அறிந்திருக்கிற பிள்ளைகளா, ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டவனாய் நாங்கள் காணப்படும்படியாய் எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தருவீராக. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் படைக்கிறேன். தேவ சத்தம் என். ஆமென், ஆமென். ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya. ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக நாம் எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக, தேவ ராஜ்யத்தை பிரவேசிக்கிற பிள்ளைகளாக தேவ நம்மை இந்த புதிய ஆண்டிலே மாற்ற போவதற்காய் நாம் எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? நாம் ஆயத்தமாகுவோம், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா.